கிரிக்கெட் உலகில் பலருக்கு பொழுதுபோக்கான ஒன்றாகவும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றிய ஒன்றாகவும் உள்ளது என கேட்டிருப்போம். ஆனால் இந்த கிரிக்கெட் விளையாட்டுத்தான் ஒரு நாட்டையே உலக அரங்கில் தலைநிமிர்ந்து பேச வைக்கிறது என்று கூறினால் ஏற்றுக்கொள்வீர்களா? அதற்கான ஒரு சிறந்த உதாரணம்தான் ஆப்கானிஸ்தான் அணி. உலகக்கோப்பை போன்ற பெரும் தொடர்களில் இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து என புகழ்பெற்ற அணிகள் பங்கேற்று இருக்கும். அதே சமயம் அந்த அணிகளுக்கு வெற்றி உறுதி என்று சொல்லும் அளவிற்கு சில சிறிய அணிகளுடன் போட்டிகள் வைக்கப்படும். அந்த பட்டியலில் இருந்த ஆப்கானிஸ்தான் அணி இன்று இந்தியா, பாகிஸ்தானுக்கு இருக்கும் அளவிற்கான எதிர்பார்ப்பை தங்களது போட்டிக்கு ஏற்படுத்தியுள்ளனர். கிரிக்கெட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஆப்கான் அணிக்கு திருப்பு முனை தந்தது 2001 ஆண்டுதான். ICC உறுப்பு அணிகளில் இடம் கிடைப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அந்த பெருமை 2021 ஆண்டு ஆப்கானுக்கு கிடைத்தது. அங்கிருந்து 8 ஆண்டுகள் தொடர்ச்சியாக குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றதன் மூலம் ODI அங்கீகாரம் கிடைத்தது. ICCயின் ODI நிரந்தர அங்கீகாரம் மொத்தமே 12 அணிகளுக்கு மட்டுமே உள்ளன. அதில் ஆப்கானும் ஒன்றாக சேர்ந்தது. இதன் மூலம் சில முன்னணி அணிகளுடன் போட்டி போட்டு உலகக்கோப்பை தொடர் வரை முன்னேறி சென்றன. 2014 ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் தகுதி சுற்றுகளில் வென்று லீக் சுற்றுக்குள் நுழைந்த ஆப்கான் அணி வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, இலங்கை, தென்னாப்பிரிக்கா என அப்போதைய முன்னணி அணிகளுடன் போட்டி போட்டது. 4 போட்டிகளில் விளையாடி ஒரு வெற்றியை பதிவு செய்தது. அதுவும் T20 கிரிக்கெட்டில் அசுரர்களாக பார்க்கப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி. இதன் பின் நடந்த 2019 ODI உலகக்கோப்பை தொடரில் முதல் முறையாக டாப் 10 அணிகளில் ஒன்றாக ஆப்கானிஸ்தான் அணி இடம்பெற்றது. வெற்றிகள் எதுவும் பெறவில்லை என்றாலும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறோம், விரைவில் தாக்கத்தை ஏற்படுத்துவோம் என்பதை மற்ற அணிகளுக்கு மறைமுகமாக காட்டியது. 2019 10வது அணியாக இடம் பிடித்த அந்த அணி 2023 ஆண்டு உலகக்கோப்பையில் 6வது இடத்தை பிடித்து அசத்தியது. இங்கிலாந்து, வங்கதேசம், இலங்கை ஆகிய அணிகளே ஆப்கானிஸ்தானுக்கு பின்னால் தான் இருந்தது என்றால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. 9 போட்டிகளில் 4 வெற்றிகளை பதிவு செய்தது. சமீபத்தில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தானின் அசுர வளர்ச்சியை கிரிக்கெட் ரசிகர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்தனர். குரூப் A பிரிவில் இடம்பெற்ற அந்த அணி ஆஸ்திரேலியா, வங்கதேச அணிகளை வீழ்த்திவிட்டு இந்தியாவுக்கு அடுத்த இடத்தில் புள்ளிப்பட்டியலில் இருந்தது. இவ்வளவையே இந்தியாவை கிட்டத்தட்ட வீழ்த்தும் அளவிற்கு அசுர பலத்தில் இருந்தன. இதில் நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், வங்கதேசம் என அடுத்தடுத்த பெரிய அணிகளை வீழ்த்தி அரையிறுதி சுற்று வரை முன்னேறியது. இந்திய அணி கோப்பையை வென்றதை விட ஆப்கானிஸ்தான் அணி வரலாற்றில் முதல் முறையாக உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதி சுற்று வரை முன்னேறியது என்பதுதான் பரபரப்பாக பேசப்பட்டது. முன்பே கூறியதைப் போல ICCயின் அங்கீகாரம் பெற்ற 12 ODI அணிகளில் இந்தியாவை தவிர மற்ற அனைத்து அணிகளையும் ஆப்கானிஸ்தான் அணி வீழ்த்திவிட்டது. விரைவில் இந்தியாவை வீழ்த்தினாலும் ஆச்சரியமில்லை. உள்நாட்டு போர், தாலிபான் விதிமுறைகள், நிதி சிக்கல் என மோசமான நிலையில் இருந்த போதும் ஆப்கான் அணி இந்த அளவிற்கு உயர்ந்ததற்கு காரணம் இந்தியாவின் உதவிதான். ஆப்கானிஸ்தான் தனது ஹோம் கிரவுண்டாக இந்திய மைதானங்களையே பயன்படுத்தி வருகிறது. அந்த நாட்டில் சர்வதேச போட்டிகளை நடத்தும் தரத்திலும் ICCயின் அங்கீகாரம் பெற்ற மைதானம் இல்லை. அதே போல பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் இருந்து வருகிறது. இப்படி இருக்கையில் BCCI தான் தனது மைதானங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவித்தது. பல தொடர்களும் நடந்துவிட்டன. இதே போல ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்கள் தான் ஸ்பான்சர்களாக இருந்து வருகின்றன. அவர்களது நாட்டில் கிரிக்கெட்டை மேம்படுத்த இந்தியாவில் இருந்து நிதி உதவிகளும் செய்யப்பட்டு வருகிறது. இவற்றையெல்லாம் விட ஆப்கானிஸ்தான் அணி வீரர்கள் பலருக்கும் சர்வதேச அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தது IPL தொடர்தான். ரஷீத் கான், முகமது நபி, நூர் அகமது, குல்பாதீன் நயீப், நவீனுல் ஹக் என பல வீரர்கள் IPL தொடரில் ஜொலித்து வருகின்றனர். அதன் மூலம் ஆப்கான் கிரிக்கெட் அணியும் உயர்ந்து வருகிறது. வருடத்திற்கு ஒரு வீரரை நட்சத்திர வீரராக உருவாக்குவது, ICC தொடர்கள் எங்கு நடக்கிறதோ அந்த நாட்டில் இருக்கும் ஒரு ஜாம்பவானை ஆலோசகராகவோ பயிற்சியாளராகவோ நியமிப்பது, தொடர்ச்சியாக IPL போன்ற உள்நாட்டு தொடர்களில் கலந்து கொண்டு அனுபவம் பெறுவது என ஒவ்வொரு காயாக ஆப்கானிஸ்தான் அணி நகர்த்தி வருகிறது. அடுத்த உலக கோப்பையில் ஆப்கானிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கே சென்றாலும் அதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை என்ற நிலைமைதான் தற்போதைக்கு உள்ளது.